10/2/2026 அன்று காலை ஊர்காவல்துறை காவல் பிரிவுக்குட்பட்ட அல்லைப்பட்டி சந்திக்கரையில் சந்தேகத்துக்கிடமான வேனை நிறுத்த போலீசார் சமிஞ்சை செய்தனர். ஆனால் அந்த வேன் உத்தரவை மீறி மண்டைதீவை நோக்கி சென்றபோது அந்த நேரத்தில் மண்டைதீவு சாலை தடையை ஆய்வு செய்து அல்லைப்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த ஊர்காவல்துறை ஓஎஸ்சி ஜீப்புக்கு இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி ஜீப் வேனை நிறுத்த முற்பட்டது. ஆனால் வேன் தொடர்ந்து தப்பிச் சென்றதால் வேன் ஓட்டுநர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. வேன் தப்பிச் செல்வதை தடுப்பதற்காக ஓட்டுநர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட போது ஓட்டுநர் காயமடைகிறார். துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் யாழ் பொதுதன வைத்தியசாலையில் உயிரிழக்கிறார் என்று கூறப்படுகிறது. வேனின் பின்புற இருக்கைகள் அகற்றப்பட்டு வேனில் மேலும் 2 பேர் இருந்தனர். அவர்கள் ஊர்காவல்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை போலீசார் யாழ் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு அவர்கள் இன்று அந்த வேன் நிறுத்தவில்லை என்று கூறி நேற்று அந்த வேனை ஒரு போலீஸ் ஜீப் வண்டி ஒன்று பின்தொடர்ந்தாக கூறப்படுகிறது. அப்படியாயின் அந்த போலீஸ் ஜீப் பின்தொடர்கிறது என்றால் முன்னால் இந்த வேன் செல்லுகின்ற போது முன்னால் அந்த போலீஸ் ஜீப் வருகின்ற போது அவை தடுத்து நிறுத்தப்படுவதற்கு முதல் ஏதோ ஒரு சமிகை காட்டி அவர்கள் இந்த வீதியின் அருகிலே நிறுத்தப்பட்ட பின்னர் அந்த போலீஸ் வாகனத்திலிருந்து இந்த துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்பட்டதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றது. காரணம் என்ன சொன்னால் அந்த போலீஸ் ஜீப்பினுடைய உயரத்தில் இருந்து அந்த துப்பாக்கி ரவைகளை பார்த்தால் அவைகள் நேராக அந்த முன்கண்ணாடியில் சுடப்பட்டதுக்கான அடையாளங்கள் இல்லை. அவை சற்று கோணராகத்தான் இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது அந்த போலீஸ் ஜீப்பில் இருந்து அந்த துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்பட்டதா அல்லது பின்னாலும் இன்னும் ஒரு ஜீப் திரட்டி வரப்பட்டு இவர்கள் அந்த பதட்டத்தில் அதனை நிறுத்தி வைத்திருந்த போதுதான் இந்த துப்பாக்கி பிரிவு நடத்தப்பட்டதா என்பதுதான் மேலதிகமான சந்தேகம் இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் இந்த துப்பாக்கி பிரிவத்தில் பெரும் சந்தேகம் இருக்கின்றது. அது மட்டுமில்லாது இன்னும் ஒரு தகவல் இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் வட்டுக்கோட்டை செம்பாந்தோட்டம் பகுதிகளிலே பல வழக்குகள் மற்றும் பல முறைப்பாடுகள் போலீசில் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இவை தொடர்பில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் நீண்ட நாட்களாக பின்தொடர்ந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக இது தொடர்பில் தேடப்படுவதாக கூறப்படுகிறது. ஆனால் இவை தொடர்பாக எந்த ஒரு தகவலும் வெளிவரவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. இவற்றினுடைய முழுமையான தன்மைகள் என்ன என்று எதிர்பார்க்க முடியாது என்று கூறப்படுகிறது. அவைதான் இப்போது இருக்கக்கூடிய தகவலாக இருக்கின்றது. ஆனால் யாழ் மாவட்டத்தின் குறிப்பாக தீவக பகுதியை இலக்கு வைத்து பெரும் கொள்ளை சம்பவம் ஒன்று நீண்ட நாட்களாக இடம்பெற்று வருவதாகவும் அவை நள்ளிரவு 10 மணி தொடக்கம் அதிகாலை 3-4 மணி வரையும் தான் இந்த நடமாட்டங்கள் இந்த திருட்டுக்கள் எல்லாம் இந்த பகுதியிலே இடம்பெறுவதாகவும் கூறப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த குறித்த வேன் இலக்கு வைக்கப்பட்டதா போலீசாரால் என்கின்ற சந்தேகம் பொதுவாக எல்லோரிடமும் நிலவுகின்றது.